புரட்சி தலைவி அம்மா நல்லாசியுடனும் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் கழகத்துடைய பொதுச்செயலாளரும் அவர்களின் ஆலோசனைப்படி அவர்களையும் மற்றும் அண்ணனோடு வருகின்றிருக்கும் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் தம்பி சிவன் பாபு அவர்களே, மகளிரணி அவர்களே, மாவட்ட மகளிரணி செயலாளர் சகோதரி இமான்லேட் அவர்களே, மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் அவர்களுக்கு நமது உதயகுல கலைக்கழக சார்பில் வருகின்றிருக்கும் கலைக்கழக செயலாளர்களே, உங்கள் அனைவரும் வணக்கம். 3000 நாளா இருக்கு சேர உடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவன் ஒரு கோயில 10 ரூபா தெச்சு வைக்க மாட்டான். அவன் நினைச்சு பார்க்கணுமா? அவன் மாதிரி எத்தனை கொம்மா தான் அண்ணன் எஸ்கி போய் அடிச்சுக்கிற எந்த கொம்மானும் கிடையாது. ஏன்னா அவர் பக்கம் எஸ்கிமா கூடயே இருக்கும். இப்போ ஏன்னா கோயில் வந்து குலதெய்வம் வரும்போது பூரா போயிட்டு வருவாரு. அம்பாள் சக்தியை கொடுத்துருவாரு. அப்படி இருப்பாரு. அவர் அடிக்கிற எந்த கொம்மனும் கிடையாது. இந்த வாய்ப்புக்கு இன்னும் செயலாளர்கள் நான் சொல்லணும். தேர்தலில் அவருக்கு டெய்லி தேர்தல் அண்ணன் நினைச்சு அவருக்கு தான் நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம மனசுல இருக்காரு, நம்ம மனசுல அவர் மனசுல இருக்கும். இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவில் நன்றி. தலைவராக இருக்கும் போது அண்ணன் எசகி சுப்பியான கூட பல முறை ஆர்பி உதயகுமார சந்திச்சிருக்க, அந்த வாதமும் பண்ணியிருக்கிறேன். ஒரு பெரிய அமைப்பை எதிர்த்து சிவந்திபுரம் கிராமத்துக்கு 60 ஆண்டு காலம் பட்டா கிடைக்காம இருந்தது. பட்டா வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு எங்க கிராம சார்பா உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் பத்திரிகையில பாத்தீங்கன்னா ஆர்பி உதயகுமாரோட செய்திகள் வந்துகிட்டே இருக்கும்.
கப்பலூர் போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம், இப்ப கூட 5 நாள் பயிற்சி முகாம் நடந்துகிட்டு இருக்கு. எதையாவது செய்து கொண்டே இருப்பாங்க. அப்படி உள்ள ஒரு அண்ணன் இன்னைக்கு வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்த மட்டுக்கும் 2011 இன்னைக்கு வரை பாத்தீங்கன்னா இந்த தொகுதி மக்களுடைய அனைவருடைய மனதில் நிறைஞ்சிருக்காங்க. எதிர்கட்சிக்காரன் கூட குறை சொல்ல மாட்டான். ஏன்னா 2-3 பொறுப்பாளர்கள் அந்த கட்சியில நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அண்ணனை குறை சொல்லுவான். ஆனா ஆதாரமான குற்றச்சாட்டு அண்ணன் மேல சொல்ல முடியாது. எதிரிகள் கூட அவர் தவறு பண்ணாரு, அங்க கொள்ளையடிச்சாரு, யார்கிட்டயாவது பணம் வாங்கினாரு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் யார்கிட்டையும் எந்த பைசா வாங்கல, கையில இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. 2011 இன்றைக்கு வரைக்கும் இப்படி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. 2026ல உறுதியா எடப்பாடி இருந்து ஆட்சி அமைக்காரு. யாரும் சோர்ந்து போகாண்டாம். பாராளுமன்ற தேர்தல் முடிவு வேற, சட்டமன்ற தேர்தல் முடிவு வேற. என்றைக்கும் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் பக்கம் தான் நிக்கும். பார்லிமெண்ட் தோத்தோம், ஆனா சட்டமன்றத்தை ஜெயிச்சு ஆட்சி தக்க வச்சோம். அதே மாதிரி 2026 நம்ம ஆட்சி அமைப்போம். ஏன்னா இன்றைக்கு எங்க பார்த்தாலும் மக்கள் திமுக மேல அவ்வளவு அதிருப்தியில இருக்கிறாங்க. கொலை, கொள்ளை, களவு, கற்பழிப்பு, பாலியல் வன்மை தொடர்ந்து நடக்கு. 2025க்கு பிறகு பாருங்க, நிறைய மாற்றங்கள் வரும். தைரியமா இருங்க. மறுபடியும் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் வருவாங்க, ஒரு நல்ல இடத்த உட்காருவாங்க. நமக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான, இதுவரைக்கும் 10 ஆண்டு காலம் எந்த வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கு. அண்ணன் ஒரு நல்ல இடத்த உட்காருவாங்க. அப்ப கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள்லாம் நிறைய உதவி செய்வாங்க. தைரியமா 2026 தேர்தல்ல நம்ம ஒற்றுமையோடு வேலை பார்க்கணும். நன்றி, வணக்கம். என்ன மந்திராசுக்காரன்னு தெரியாது. அப்படிப்பட்ட அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு நன்றியோடு வணங்கி, அவரோடு வருகை புரிந்திருக்கும் எங்களோடு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய அன்பண்ணன் தமிழரசன் அவர்கள், அப்படி எல்லா இடத்திலும் செல்வாக்குள்ள ஒரு மாபெரும் மனிதர் என்று சொல்லணும். சரி, நன்றிக்கா. ஒன்று இல்லை, வரமாட்டாரு. நான் அப்புறம் நம்ம மட்டும் சொன்னது, அக்கா இங்கே இருக்கிறது கூட நம்ம சகோதரர்கள், அதெல்லாம் தைரியமாக பேசலாம். அண்ணன் நைஸாக மிரட்டிடுவேன். அண்ணன் பாராளுமன்ற தேர்தல் என்பது இதுவரைக்கும் காங்கிரஸ் தான் வந்திருக்கு. ஒரே ஒரு தடவை தவிர புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது மட்டும்தான் காங்கிரஸ் வர முடியும். இந்த அரசியல் வரலாற்றிலே எல்லா தடவும் காங்கிரஸ் இருக்கு. அதனால தான் இந்த பாராளுமன்ற நமக்கு கொஞ்சம் பின்னடைவு. வேற எந்த அப்பவும் திருமங்கலத்தில் அதிகமான ஓட்டு, கிட்டத்தட்ட 11,000 ஓட்டு வித்தியாசம் வெட்டப்பட்ட ஒருத்தர் யாரு கேட்டால் அந்த அதிமுக தான். அதனால தான் சொன்னால் அவர் என்னென்னாலும் ஜெயிப்பாங்க. அடுத்து இக்கூட்டத்தை மிக சிறப்பாக, ஆனால் ஏதோ கொஞ்சம் வருத்தத்தில் கிடையாது. நானே வருத்தத்தில் இல்லை, வந்திருக்க ஆலோசனை சிறப்பு வருத்தத்தில். இப்படிதான் வர முடியும் கட்சி தான். அதாவது நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட சிறப்பாக செஞ்சிருக்கீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2021 தேர்தல் அறிமுக கூட்டம் இப்போ நிற்கிறது உங்க முன்னாடி சேலூரில் கொடுத்து நிற்கிறேன். இதில் என்ன ஒரு வேடிக்கை தெரியுமா? இந்த சேலூர் கூட்டம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா இங்கே எல்லாரும் என்ன பண்ணாலும் 50 தொகுதியில் அதிமுக தான் வரும் நிறுவனத்தை நீங்க. உங்களுக்கு பற்றி நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாருமே மிக தெளிவானவர்கள், மிக உழைக்கக்கூடியவர்கள். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களை யாராவது குறைச்சி பேசுனா அண்ணன் அந்த இடத்துல தான் போகப்பட்டேன். அண்ணன்கிட்ட நீங்கள் ஏன் சகோதரனை குறை சொல்லக்கூடாது. அவங்க சூழ்நிலை வர முடியாமல் போயிருக்கு, அவ்வளோதாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த 63 கிலோ இவ்வளோதான் வர முடியும். இதுக்கு மேலே வர முடியாது. இதுக்கு மேலே வர முடியாது. அதனால் அந்த கவலைப்பட வேண்டாம். அது கிட்டத்தட்ட 110 இடத்துல கொடியேற்றிட்டு வந்திருக்கிறேன். போகிற இடம் பூரா பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு இடமும் மிக சிறப்பாக இருக்குது. மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இப்போ ஒன்றுமே பண்ண வேண்டாம். கடைசி ஒரு மாத காலம் அதிமுக வர்றதுக்கான வாக்காளர்களை கொண்டு வாக்குச்சாவடி சேர்த்துட்டாலே போதும். நம்ம வெற்றி மிகப்பெரிய உறுதியாக இருக்கும். அதை மாற்று கருத்து. நான் இன்னைக்கு இங்கே நின்று பேசுகிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் தான். அதை மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் இல்லை அப்படின்னா நாங்கள் நிற்க முடியுமா? அது கிடையாது. நீங்கள்லாம் உழைக்க போய் தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கேன். அதில் எல்லாரும் என்னெல்லாம் சொல்லலாம்.
எஸ்எஸ்சிபா அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, அத்தனைக்கும் காரணம் நீங்க மட்டும்தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால உங்களுக்கு நிறைய ஆலோசனை சொல்ற அளவுக்கோ அறிவுரை சொல்றதுக்கோ எந்த விதமான கருத்தும் இல்லை. நம்ம செய்ய வேண்டியது திமுகவுடைய அவல நிலையை நம்ம எடுத்து உரைக்கணும். நம்ம அம்மா காலத்திலையும் அண்ணன் எடப்பாடி அண்ணன் காலத்திலையும் என்னென்ன நல்ல திட்டங்கள் நடந்ததுன்னு சொல்லணும். எனக்கு முன்னாடி பேசின பிராணிகள் கூட சொன்னார், சிவந்தீபுரத்துடைய பட்டா நாயகன் என்ன சொல்றாங்க. அந்த நாயகங்கிற பட்டத்தை வாங்கி கொடுத்து எங்கள் அண்ணன் ஆர்வமானவங்க தான். நானும் பிராணிகளும் எல்லாரும் எவ்வளோ தூரம் அந்த இடத்துக்கு போய் உடனடியாக அதுக்கான கருத்துக்களை அந்த ரெவன்யூ செக்ரட்டரியும் எல்லாத்தையும் பார்த்து மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் கூட என்னிடத்துல சொல்லுகிற போது, தேட்டர்ல அது ஒரு ராசியான இடம், எனக்கு அறிமுக கூட்டம் அங்கதான் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா ஒரு காட்சியை ரத்து செய்து விட்டு இங்கே ஒரு காட்சியை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எங்க அமைச்சர் வந்து எப்படி ஒன்றிய செயலாளரை எவ்வளவு அன்போடு வச்சிருக்கிறாருன்னு பார்க்கிறேன். நான் கேட்டேன், 63 கிளைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறாங்க. இங்க எத்தனை சீட்டு இருக்குதுன்னு கேட்கிற போது 63 கிளைக்கு இங்க கூடியிருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களே அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா பாலாஜி அவர்கள் இங்க அம்மா ஒரு தொகுதியில பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிற போது இந்த அம்பையில நம்முடைய இசைக்கு சுப்பையா அவர்களுக்கு நம்முடைய வெளியாட்டுல வந்து, ஏன்னா பல பேர் முயற்சி பண்ணாங்க அம்மாவை கூட்டிட்டு வரணும்னு. அந்த பாக்கியம் கிடைத்த பாக்கியவான் உங்கள் வீட்டுக்குள்ளே அருமை சகோதரர். நாங்கெல்லாம் அப்பயே முடிவு பண்ணிட்டோம் இசைக்கு அமைச்சர் பட்டியலில் இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனா அதுல எங்களுக்கு ஒரு மனக்குறை என்னன்னா, இந்த சட்டத்துறைன்றது ஒரு ராசியில்லாத துறை. அது அவருக்கு கொடுக்குற போதே எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி அது வேலையை காட்டுச்சு. இருந்தாலும் தன்னுடைய வேலையை சுருக்கிக் கொள்ளாமல் மக்கள் சேவையை மகேஷின் சேவை என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் இசைக்கு சுப்பையா அவர்கள். இப்போ தமிழ்நாட்டை தாண்டி தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அப்படி தெரியலன்னு சொன்னா அவங்க பொது வாழ்க்கைக்கு லாய்க்கு இல்லாதவங்கன்னு அர்த்தம். சத்தம் இல்லாமல் நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் சொன்னார்கள், அன்னதானம் அவர் எத்தனை கோயில்களில் போடுறாரு, எத்தனை கோயில்களில் பூஜை செய்யறாரு, எத்தனை கோயில்களில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஜாதகத்துக்காரங்க எந்த கோயில்ல சாமி கும்பிடணும்னு ஐயங்கார்ட்ட கேட்க வேணாம், எங்க இசைக்கு சுப்பையார்ட்ட கேட்டாலே சொல்லிடுறாரு. அப்படி ஒரு பக்திமான். ஆனா அது வெளியே தெரியாது. இப்ப நாங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா நெத்தியில விபூதி, சட்டையில விபூதி, கழுத்துல விபூதி எல்லாம் இருக்கும். ஆனா இவர் ரொம்ப எளிமையான மனிதர், ரொம்ப சிம்பிளா. சட்டசபையில கூட பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டாரு. என்ன கருத்து சொல்லுவாரு, மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, எங்க தொகுதிக்கு எங்க மக்களுக்கு இது தேவை, கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? எங்கள் தொகுதி 1967 உருவாகி எங்க மக்கள் இந்த நாட்டுக்காக சேவை செய்ய. தம்பி உனக்கு என்ன வேணும்ப்பா? இல்ல எனக்கு குடி தண்ணீர் வேணும். அதை கேளுப்பா, ஏன்பா இப்படி போட்டு சுத்தி வர்றாரு. அதனாலே சபாநாயகருக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். இங்கிட்டு திரும்பிக்கிட்டு இசைக்கு சுப்பையா, இசைக்கு சுப்பையா, இசைக்கு சுப்பையா அப்படிம்பாரு. யோ கையை தூக்கிட்டு எவ்வளவு நேரமா நிக்கிறோம், ஒரு கேள்வி கொடுங்க. பேரவைத் தலைவர் தான் தரமாட்டாரு. ஏன்னா நாங்க எல்லாம் வரலாறு பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் வரலாறு படைக்கிற வகையிலே சட்டமன்றத்தில் பேசக்கூடிய ஆற்றல் அல்லது இசைக்கு சுப்பையா அவர்களுக்கு கருத்தை மட்டும் சொல்லுவாங்க. அதுல முன்னேறவும் பிறந்து போக மாட்டார். அதனால்தான் நம்முடைய தலைமை அவரை நேசிக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய கட்சியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி முகமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய இசைக்கு சுப்பையா என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதனால்தான் காஞ்சிபுரத்துல நம்முடைய 53வது ஆண்டு கூட்டத்தில் பேசுற நம்முடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர், அதற்கடுத்து திருநெல்வேலி சீமையிலே அம்பா சமுத்திரத்திலே தான் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற வாய்ப்பை நம்முடைய இசைக்கு சுப்பையா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். உழைப்பால் தான் நிற்க முடியும் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையில ஒரு அவதார புருஷனாக என் அருமை அண்ணன் இசைக்கு சுப்பையா அவர்கள் இங்கே இருக்கின்றார்.
உடனே நீங்க நினைக்க கூடாது துணைத் தலைவருக்கு இசைக்கு சுப்பியா பரிந்துரை பண்ணியிருப்பாரு போல, அதனாலதான் இவன் இவ்வளவு பேசுறான்னு நினைக்காதீங்க. அவருக்கு நினைச்சிருந்தா இந்த பதவி அவருக்கும் தகுதி உள்ளவர், எதிர்கட்சி சட்டமன்ற துணைத் தலைவராக வரக்கூடிய தகுதி அவருக்கும் இருக்கிறார். ஆனால் பெருந்தன்மையாக அந்த வாய்ப்பை இந்த சாமானிய கிளைக்கழக செயலாளருடைய மகனான உதயகுமாருக்கு அவரும் சேர்ந்து எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை, வரலாற்று வாய்ப்பை, என் ஆயுள் உள்ளவரை என் தலைமுறையும் அவருக்கு நன்றி கடன் பற்றிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொன்னேன். இப்ப இந்த சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதிலே 9 நவரத்தினங்களாக வெற்றி பெற்றார்கள். அதில் 2 நவரத்தின கற்களாக நம்முடைய அருமை சகோதரர் சதன் பிரபாகர் அவர்களும் ராஜவர்மன் அவர்களும், அவர் சாத்தூர் தொகுதி, அவர் பரமக்குடி தொகுதி. அவங்க வெற்றி பெற்றதுனாலதான் நமக்கு 2019 ஒரே ஒரு நாடாளுமன்றம் தான், தேனி தான் நம்ம வெற்றி பெற்றோம். 234 சட்டமன்ற தொகுதியில 2026 நடைபெறுகிற தேர்தலில் முதல் வெற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அம்பாசமுத்திரம் நம்முடைய இசைக்கு சுப்பையா. அங்கே நம்ம செயலாளர் கூட்டம் நடத்துற பாக்கியத்திலே பங்கேற்கிற பாக்கியத்தை பொதுச் செயலாளரும் நம்முடைய மண்ணின் மைந்தன், உங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகிற நம்முடைய இசைக்கு சுப்பையா அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்று அவரிடத்திலே சொன்னேன். இங்க செயலாளர் கூட்டத்தில் எப்படி செயல்படணும், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? திருநெல்வேலியில போய் அல்வாவை பத்தி சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கும். இருந்தாலும் சம்பிரதாயத்துக்கு உங்ககிட்ட சிலதை எங்களை அங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. முடிஞ்ச உடனே இட்லி தோசை எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு வேற போகணும். ஆனா உங்களுக்கு கருத்துக்களை சொல்ல வேண்டியது பொதுச் செயலாளர் என்ன நினைக்கிறார் என்றாலும் சொல்ல, இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் காலம் தொட்டு எக்கு கோட்டையாக இங்கே இருக்க ஒன்றிய செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், நீங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க, பாக்கியம் செஞ்சவங்க. உங்களுடைய உழைப்பாலே இங்கே கழகத்தை வளர்த்து வைத்திருக்கிறீர்கள். இப்போ நம்ம அரசு என்ன செய்யறாங்க? 520 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்களே, அந்த 520 வாக்குறுதிகள்ல இன்னைக்கு எதை நிறைவேற்றி இருக்கிறாங்க, எதை நிறைவேற்றல. இத மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஊடகங்கள் ஒரு தயக்கம் காட்டுகிறார்கள். போதைப் பொருள் நடமாட்டம், மின்சார கட்டணத்தை இன்னைக்கு எத்தனை முறை உயர்த்தி இருக்கிறாங்க? 3 ஆண்டுகள்ல 3 முறை உயர்த்தி இருக்கிறாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை உயர்த்த போறாங்க. சொத்து வரி 100லிருந்து 150% உயர்த்தி இருக்கிறாங்க. இப்ப 6% உயர்த்தி இருக்கிறாங்க. வருடந்தோறும் உயர்த்த போறாங்க. உங்களுக்கு திமுக அரசு என்ன சொல்லுச்சு? கொரோனா காலத்துல வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம், சொத்து வரி உயர்த்த மாட்டோம், பத்திர பதிவு கட்டணத்தை உயர்த்த மாட்டோம், பால் விலையை உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க. சொன்னதை அவங்க செய்யல. ஆனா நீங்க ஞாபகப்படுத்த வேண்டியது என்ன? மக்களிடத்துல 8 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி எடப்பாடியுடைய ஆட்சி காலத்திலே ஒத்த பைசா மின்சார கட்டணத்தை உயர்த்தாத அரசு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவுடைய அரசு. உதயகுமாரோ, இங்க இருக்க சதன் பிரபாகரோ, ராஜவர்மனோ, தமிழரசனோ, சிவன் பாபுவோ, எங்க பேரவை மாவட்ட செயலாளர் மீனாட்சி சொல்ல முடியாது. அமைச்சர் சொன்னார்னா ஒன்றிய செயலர் உங்ககிட்ட சொல்லுவார். இப்ப இங்க வந்திருக்கிற கிளை செயலாளர் சாதாரண அந்த கிராமத்திலே மிக முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை. அப்ப நம்ம எங்க ஒரு இடைவெளி ஏற்படுது? ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் சத்தியம் செய்து சொல்றேன், இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சராக புரட்சி தமிழையா எடப்பாடியார் வர வேண்டும் என்று சொல்லிதான் தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளித்து இங்க இசைக்கு சுப்பாயவும் இந்த உதயகுமாரையும் வெற்றி பெற செய்தார்கள். வெறும் 43 தொகுதி, 1,92,000 வாக்குகள் நமக்கு பின்தங்கி போன காரணத்தினால்தான் அங்கே ஸ்டாலின் நூலிலே முதலமைச்சராக அமர்ந்து விட்டார். இந்த 43 தொகுதிகளில்
அம்பாசமுத்திரம் போன்று கவனம் செலுத்தியிருந்தால், திருமங்கலம் போன்று கவனம் செலுத்தியிருந்தால், எடப்பாடி தொகுதி போன்று கவனம் செலுத்தியிருந்தால், தொண்டாமுத்தூர் போன்று கவனம் செலுத்தியிருந்தால், குமாரபாளையம் போன்று கவனம் செலுத்தியிருந்தால், சத்தியமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதை எந்த கொம்பனாலும் தடுத்திருக்க முடியாது. கூட்டணியும் நம்ம கூட்டணியும் 3% வாக்கு வித்தியாசம்னு சொல்லுவாங்க. அவங்க கூட்டணியில 8 கட்சி, இப்போது 9வது கட்சியா கமலஹாசன் மக்கள் நீதி மையம் சேர்ந்து இருக்கிறார். நமக்கு கூட்டணி யார் யார் இருந்தாங்க அதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். அப்படி கூட்டணியில நாம் அமைத்து களம் கண்டு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியை முதலமைச்சராக உங்கள் வீட்டு பிள்ளை இசைக்கு ஜப்பையா உள்பட நாங்கள் எல்லோரும் முன்னிறுத்தினோம். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா 11 மருத்துவக் கல்லூரி, அவருடைய சாணக்கியத்தனம், அவருடைய நிர்வாக திறமை, அவருடைய மதிநுட்பத்திற்கு ஒரே ஒரு சான்று நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது. அது தமிழ்நாட்டிலே வலிமையா எதிர்க்கிறோம். அது ரத்து செய்யணும்னு மத்திய அரசுல அழுத்தம் கொடுக்கிறோம். அது காங்கிரஸ் திமுக இருக்கிற போது உள்ளே வந்து விட்டது. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பிலே அது செயல்படுத்தப்பட்டது. ஆனாலும் அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஒரு அரசு பள்ளியிலே படித்த மாணவனாக அவர் சிந்தித்து பார்க்கிறார். ஆனா இந்த 7.5% அவர் தொட முடியல. இந்த திட்டத்தை பிற இன்ஜினியரிங் காலேஜ், கால்நடை கல்லூரி, விவசாய கல்லூரி என்று நீட்டிப்பு செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டிலே அம்மாவுக்கு பிறகு சமூக நீதி காவலராக இருக்கிற தலைவர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். அந்த 7.5% புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அதை சட்டமாக்குவதற்கு மேலக ஆளுநர்கள் ஒப்புதல் வழங்கல. அவளை எழுதி அவர் கொடுக்கல. அவர் பொறுத்து பார்த்தாரு. அட்மிஷன் நேரம் இந்த ஆண்டு கொடுக்கணும். என்ன தெரியுமா செஞ்சாரு? கவர்னர் கொடுக்கல, அதனால அடுத்த ஆண்டு பார்த்துக்கிறோம்னு சொல்லல. கவர்னர் கொடுக்கவில்லை என்றாலும் என் தன் விருப்ப உரிமை அடிப்படையில் அதை சட்டமாக அறிவிக்கிறேன் என்று சொன்ன தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். இந்த ஆளுமை எப்படி இருக்குது? இப்போ ஒரு ஆளுமை இருக்கிறாங்க. அவருக்கு என்ன, நம்ம பிள்ளைய உட்கார வைக்கணும், அவ்வளவுதான். அவருக்கு வேற எந்த கவலை இருக்கிறதா தெரியல. நாடு முழுவதும் சின்ன பின்னமா போச்சு, சீரழிஞ்சு போச்சு, கவலை இல்லை. பாலியல் பலாத்காரம் இதுவரை இந்த சுதந்திர இந்தியாவில நடைபெறாத வகையில் நடைபெற கவலை இல்லை. போதைப் பொருள் நடமாட்டம், இளைஞர்களுடைய எதிர்காலம் சீரழிஞ்சு போச்சு, கவலை இல்லை. ஏன்னா யாரும் எதிர்த்து போராடுறதுக்கு தயாரா இல்லை. போராடுறதுக்கே பிறந்த பொது உடைமை இயக்கத்துக்காரர்கள் அங்க ஜாதகம் அடிக்கிறாங்க. எந்த கட்சி எதிர்த்து கேட்கிறாங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டிலே திமுகவுடைய அவல ஆட்சியை தோற்கடித்து காட்டுகிற ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை தவிர யாராவது ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்களா? வீரவசனம் பேசுறாங்கல்ல, போராட்டம் நடத்துறாங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மின்சார கட்டணத்திற்கு போராட்டம். நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் அதை அறிவிக்கிறார், அதை செயல்படுத்துகிறார். சொத்து வரி உயர்வு 6% போராட்டம், மனித சங்கிலி போராட்டம். மதுவிலக்கு ஆயத்தீர்வில முறைகேடு, பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு விற்கிறான், அதை தட்டி கேட்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மகளிர் அணி களத்திலே போராடுறாங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஆண்டுக்கு 10 லட்சம் என்று சொன்னீர்கள், 5 ஆண்டுகள் 50 லட்சம் என்று சொன்னீர்கள். இதுவரைக்கும் திரும்ப கூட எடுத்து போடல. அரசு வேலை வாய்ப்பில் 5 லட்சம் என்று சொன்னீர்கள், இதுவரைக்கும் திரும்ப கூட எடுத்து போடல, செய்யல. நீட் தேர்வை ரத்து செய்யற ரகசியம் எங்களுக்கு தெரியுது சொன்னீங்க, செய்யல. மதுரையில எய்ம்ஸ் கட்டுவோம், நீங்க கட்டல. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாள உயர்த்துவோம்னு சொன்னீங்க, செய்யல. ஊதியத்தை உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னீங்க, செய்யல. இப்படி செய்யாம இருக்கிறாங்களே, இதை தட்டி கேட்க வேண்டாமா? எந்த கட்சியும் போராடல. மதுவிலக்கு மாநாடுன்னு ஒருத்தர் நடத்துறாரு. ஒரு அண்டா நிறைய பாலை வச்சுட்டு
அதுல ஒரு துளி விஷத்தை ஊத்துனா அந்த பாலை எப்படி பயன்படுத்த முடியும்? அது மாதிரிதான் ஒரு மாநாடு. இதே மாநாட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைத்து அங்கே பங்கேற்க செய்திருந்தால் அந்த அண்டா பாலிலே ஒரு பானை பாலிலே தேனை ஊற்றியதை போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே பெருமை சேர்த்திருக்கிறோம். கிராமத்துல சொல்லுவாங்க, கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை. கூழை குடிச்சா மீசையில ஒட்டத்தான் செய்யும். நம்ம ஆளு பூரா பெரிய பெரிய மீசையா வச்சிருப்பாங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சு பாண்டியர்களுடைய அடையாளமே அதுதான். எங்க ஒன்றிய செயலர் கூட அவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்கிறாரு பாலாஜி. ஆனா பேசுற போது பார்த்தா குழந்தை மாதிரி பேசுறாரு. மீசை தான் பாண்டியருக்கு அடையாளம். எங்க பாண்டியர்கள் அது கூழ் குடிக்கிற போது அந்த மீசையில ஒட்டினா கூட அப்படி தெரியாம தடவாங்க. நம்ம ஆளுக்கு வீட்டுல சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாதாக்கு கூழ் ஒட்டி போச்சு மீசையில, அதுக்காக தடவிட்டு இருக்கு. மதுவிலக்கு மாநாடு எதுக்கு நடத்துறீங்க? ஆளுகிற கட்சியில கள்ளச்சாராய பெருக்கெடுத்து ஓடுகிறது. கள்ளக்குறிச்சியில செத்து சுண்ணாம்பாயிட்டாங்க. சாமானிய மக்கள் செத்து போயிட்டாங்க. அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்ற ஸ்டாலின் இங்க இருக்கிற கள்ளக்குறிச்சிக்கு இதுவரைக்கும் போகல. நீதிமன்றமே சொல்றாங்க, ஸ்டாலின் முதலமைச்சர் நீங்க போக முடியலன்னா உங்க பையனையாவது அனுப்புங்க, ஒரு தீர்வு காணுங்க. இப்ப உதயகுமாரும் இங்க இசைக்கு சுப்பையா மட்டுமா நாங்க சொல்றோம்? உயர் நீதிமன்றத்துடைய நீதி அரசர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டம் நிலவி இருக்கிறது, பரவி இருக்கிறது, விரிந்து இருக்கிறது. அதை கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் நாங்களாக முன் வந்து குழு அமைத்து நாங்கள் அதை கட்டுப்படுத்துவோம் என்று கண்டனம் தெரிவிக்கின்றார்கள். மக்கள் போராட்டம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாசம் 4 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். கனடியன் கால்வாயோ ஏதோ தண்ணி திறந்து விடணும்னு எங்க அமைச்சர் பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டு களத்துல நிக்கிறாரு. அப்ப எங்க நிர்வாகிகள் நிக்கிறாங்க. இசைக்கு சுப்பையா களத்தில் இறங்கி விட்டால் அவர் பின்னால் 1 லட்சம் தொண்டர்கள் அணிவகுக்க வேண்டும். அப்போதுதான் திமுக அவர்களை அலறணும். அந்த மக்கள் பணி இனி 1 ஆண்டு காலம் மக்கள் போராட்டம், மக்களுக்கான போராட்டம். அங்கே கால்வாயில எதுல சுத்தம் செய்யலையா களத்துல இறங்குவாரு. 52 ஆண்டு முடிஞ்சு 53வது ஆண்டு. நம்ம எத்தனை வருஷமா ஆட்சியில் இருக்கிறோம்? 32 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். தலைவர் இருந்திருக்கிறாரு, அம்மா இருந்திருக்கிறாங்க, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி இருக்கிறாங்க. திமுக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவில தொடங்கி 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடுறாங்க. கருணாநிதி இருந்தாரு, அண்ணா இருந்தாரு, ஸ்டாலின் இருக்காரு, இப்ப உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. அவங்க எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க? எதிர்கட்சியா எத்தனை வருஷம் இருந்தாங்க? 50 வருஷம். 75 வருஷத்துல 50 வருஷம் எதிர்கட்சி, 25 வருஷம் தான் ஆளுங்கட்சி. 32 வருஷத்துல நம்ம ஆளுகிற கட்சியாக இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கிறோம். 52 வருஷத்துல அப்ப எந்த கட்சி மக்கள் விரும்புகிற கட்சி? இந்த தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். என்றேதான் சொல்வார்கள், மக்கள் நலன் வந்துவிட்டால் தன் மக்கள் நலனை தான் மனதில் கொள்வார்கள் என்பதை தலைவர் அன்றைக்கே பட்டவத்திரமாக, எனக்கு பாட தெரியாது அதனால சுருக்கமாக சொல்றேன். ஏன்னா தன் மக்கள் நலனை சுத்தி சுத்தி கருணாநிதி இது சங்கர மடமா, இது வாரிசு அரசியல் கிடையாது, குடும்ப அரசியல் கிடையாது, எல்லாம் பேசினாங்க. தலைவரைய கட்சியை விட்டு நீக்கினாரு, வைகோவைய கட்சியை விட்டு நீக்கினாரு. மூகா முத்து அன்றைக்கு வாரிசு அரசியலை புகுத்துகிற போது மதுரையை தான் புரட்சி தலைவர், இங்க வரலாறு தெரிந்தவர்கள் இங்க இருக்கிறீர்கள். வாரிசு அரசியலை தொட்ட காரணத்தினால்தான் அன்றைக்கு கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவரை எதிர்த்து, புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கிற வரை கோட்டையின் பக்கமே போக முடியாத ஒரு தண்டனையை இந்த தமிழ்நாட்டு மக்கள் கருணாநிதிக்கு வழங்கினார்கள். ஏன் எங்க தலைவரை நீங்க தண்டிச்சு கட்சியை விட்டு வெளியேற்றினீங்க? அதனால உங்களுக்கு வனவாசம். 12 ஆண்டுகளுக்கு மேல அவங்க ஆட்சிக்கே வர முடியல. அம்மா அவர்கள் அதற்கு பிறகு பொறுப்பேற்று இன்றைக்கு மிகப்பெரிய ஆளுமையாக வந்தார்கள். அம்மா அவர்களுக்கு பிறகு நம்முடைய கட்சி சுனாமி வந்திருக்கிறது. நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய அருமையான இசைக்கு சுப்பையா போன்றவர்கள் இந்த தென் தமிழகத்திலே கட்சியை காப்பாற்றி மீட்டெடுத்து, எனக்கு தெரிஞ்சு நாங்க இசைக்கு அண்ணன், நாங்க இன்னும் சில பேர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பக்கம் நின்று நாங்க ஆதரவு தெரிவிக்கிறதுனால அதிகமான சொல்லடியும் கல்லடியும் வாங்கின முதல் நபர் நானு, 2வது நபர் இசைக்கு சுப்பையா.
இந்த சண்டாளைய 2 பேரும் அங்க நிக்கிறாங்களே. இப்ப மட்டுமல்ல, எங்கள் உயிர் இருக்கிற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டையிலையை மீட்டெடுத்து, கட்சியை மீட்டெடுத்து, தலைமை கழகத்தை மீட்டெடுத்து, இன்றைக்கு நாங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய கருத்தை வலுப்படுத்துவது இது தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு, இது தொண்டர்களுடைய எண்ணம், இது தொண்டர்களுடைய லட்சியம், தொண்டர்களுடைய கொள்கை. அதைத்தான் நாங்கள் வழிமொழிகிறோம் என்பதை சொல்லி